வந்து ஒரு டீசன்ட் ட்ரை ப்ரோ, பார்க்கலாம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். அரசியல் தான் படம். அந்த இலவசத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க, கருத்தை தான். இல்ல அதான் அவர் பண்ற காமெடி எப்படின்னா ஒரு அந்த திங்க் பண்ண வைக்கும். அவரோட காமெடி சும்மா விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்னு சொல்றதோட திங்க் பண்ண வைக்கும் அவரோட காமெடி. அந்த மாதிரி ரிலேட்டபிளா இருந்தது. அந்த மாதிரி வந்து சிவா பண்றது இதுதான் ஹீரோயிஸும் சூட் ஆகுது, அவருக்கு வந்து அந்த காமெடியும் சூட் ஆகுது. ஹீரோயிசமே காமெடி கலந்து பண்றாரு அவரு. அதான் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப அபியூசிவா தான் இல்ல, காமெடியை வந்து திங்க் பண்ண வச்சிருக்காங்க. காமெடி மூலமா திங்க் பண்ண வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த படம் வந்து நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க சிரிச்சினே இருக்கலாம், அந்த அளவுக்கு படம் இருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்க படம் நிறைய படம்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, இந்த படம் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அது சொல்ற மாதிரி இல்லை, ஏன்னா வந்து நிறைய லேக் சீன்லாம் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல நான் சொல்லி ஆகணும், டைரக்டர் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று வச்சிருக்காரு, பயங்கரமான ஸ்டண்ட். கண்டிப்பா பாருங்க, உங்களை வந்து திருப்திப்படுத்தும். சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காப்புல. ஆனா மியூசிக் சுத்த வேஸ்ட்டுங்க, ஒரு பாட்டு நல்லா எதுவுமே நல்லா இல்லை. அதான் மற்றபடி எல்லாம் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு அதான் ஹாப்பியா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அது நண்பர் சூதுகவும் 1 பெஸ்டா சூதுகவும் 2 பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா சூதுகவும் 1 தான் பெஸ்ட், அடிக்க முடியாது. இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, சூதுகவும் 1ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிஜிஎம் ஒன்று இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்து இப்போ மியூசிக் அந்த மியூசிக்கை போட்டு விஜய் சேதுபதி சும்மா ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி பிஜிஎம் வந்து நீங்க இதுல எடுத்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சூதுகவும் 1ல இருந்து சில சீன்ஸை வாங்கி போட்டிருக்காங்க, அதே மாதிரி அந்த மியூசிக்கையும் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே நெயில் பண்ணியிருக்காங்க, காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ராபிடோ வச்சுலாம் காமெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்னா அதை பத்தி பேசுறேன்னா, இப்போ 2 நாளா வந்து ராபிடோ பிரச்சனை வேற, ராபிடோ ஆட்டோ டிரைவர்ஸ் பிரச்சனை வேற. இங்க ராபிடோ வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் நல்லா சந்தோஷப்படுவாங்க இந்த சீனை பார்த்தா. ஏன்னா அதுல நான் பேட்டி கொடுக்கும் போது ஒரு பொண்ணு சொல்லுறத பார்த்தேன். ஆட்டோல போகும்போது யாருன்னா கடத்திட்டா கூட உங்களுக்கு தெரியாது, கத்த முடியாது. ஆனா பைக்ல போகும்போது கடத்திட்டா கத்தலான்ட்டு இதுக்கு அதுல ஒரு சீன் வச்சிருக்காங்க. பைக்ல போகும்போதே மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே எடுத்திருக்காங்க, நான் என்டையர் டீமை அப்ரிஷியேட் பண்றேன். செகண்ட் ஹாஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஸ்லோவா போயிட்டு கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, 1 டைம் வாட்சபிள். இதுல என்னன்னா அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வந்து திணிச்சனால அது ஏத்துக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இலவசத்தை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அன்வான்ட்ன்ற நானு மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் தருது, எதுவுமே இலவசம் கிடையாது. அது மக்களையும் அசிங்கப்படுத்துறீங்க, தருவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க. அது இலவசம் கிடையாது. அது வந்து மக்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை மக்களுக்கு செய்யறாங்க. அதை போய் நீங்க எப்படி இலவசம்? இப்ப உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தா அது பேர் இலவசமா? சொல்லுங்க, நீங்க இலவசம் கிடையாது. சோ அதை வந்து சில அரசியல் கட்சிகள் டுபாகுருத்தனமா பேசுறதை வச்சு இந்த டைரக்டர் 2-3 சீன் எடுத்திருக்காரு. அன்வான்ட் சீன்ஸ், அதெல்லாம் அதை தேவையில்லாத சீன்ஸை புகுத்திருக்கிற மாதிரி சொல்றேன். அரசியல் பண்ணிருக்காங்க அன்வான்ட்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவோ காலத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு மக்களுக்கு செய்யணும்னு செய்யறான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த இலவசமே தராம ஊழல் செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்க. இலவசமே தரல, ஊழல் செய்யறவன் செஞ்சுதான் இருக்க போறான். இலவசம் குத்தாதான் ஊழல் செய்வன்றது கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்பீட் இல்லன்றதுதான் இது. நீ பேசு. செகண்ட் ஹாஃப்ல சில சீன் ரொம்ப லாக் ஆகும், பல சீனும் சிரிக்க வைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சொல்றேன், அந்த கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த தேவையில்லாத கண்டென்ட், அந்த இலவசத்தை பத்தி எல்லாம் பேசுறதுலாம் வேஸ்ட், ஆகும், வேலைக்கே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீன்ஸை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எடுத்து போட்டுருக்கலாம். 4 சீன் வரும், அது மியூசிக்கே எடுத்து போட்டுருக்கலாம்ல. அதையே விட்டார் டேரக்டர், ஒன்றும் புரியல. அது மட்டும் தான் நல்லா பண்ணிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா கம்பாரிசன் வந்துரும், சிவா பெஸ்டா விஜய் சேதுபதி பெஸ்டான்னு. சிவா நல்லாவே பண்ணிருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி ரோல் வேற, இது ரோல் வேற, ஆனா ஒரே கதையை தான் பண்றாங்க. சிவா நல்லாவே பண்ணிருக்காருன்னு சொல்லு. அவர் கொடுத்துருக்கு
பார்ட் 2 தேவைப்பட்டா எடுக்கலாங்க. ஸ்ட்ராங்கா தான் எடுக்கலாம். கேஜிஎஃப் பார்ட் 2 தாண்டி பார்ட் 3க்கே போயிருக்கு. வெயிட்டிங் தான். நானே கேஜிஎஃப் ஃபேன் தான். அங்க ஒன்றும் கதை பெரிய கதைலாம் கிடையாது. எடுக்கிற விதம் தான். எடுக்கிற விதத்துல எடுத்தீங்கன்னா மக்கள் ரஷ் தான் பார்ப்பாங்க. பார்ட் 2 இல்ல பார்ட் 3 வந்தாலும் ஓகே தான். பட் இதெல்லாம் பார்ட் 2 நிறுத்துறதே பெஸ்ட். இதுக்கு மேல எல்லாம் பாடி தாங்காது. கடத்தல் சீக்வன்ஸ் தான். அதுலயே சொல்றோம் சிவா பாடி தாங்காதுன்னு. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. ஒன் டைம் ஃபேமிலியா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு மேல பாடி தாங்காது. பாடி தான் பார்க்கலாம் அவ்வளவுதான்.